இப்ப வெற்றிகரமாக 2 பெரிய சுற்றுகளும் நிறைவு பெற்றிருக்கிறது. 3வது சுற்று சார் இப்ப தலா 2 நிமிடங்கள் நீங்க அதை பிரச்சார காலமா பயன்படுத்திக்கலாம். குற்றச்சாட்டே என்ன வைக்கலையே, குற்றச்சாட்டே ஆரம்பிக்கலாம். இவ்வளவு நேரம் குற்றச்சாட்டு மாறி மாறி பேசிட்டு இருந்தோம். நீங்க 10 நிமிஷம் இவ்வளவு நேரம் மாறி மாறி குற்றச்சாட்டு தானே பேசிட்டு இருந்தோம். குற்றச்சாட்டு வைக்கலாம்னு சொன்னீங்க. நீங்க 10 நிமிஷத்துக்கு மேலேயே போயிடுச்சு சார். பதில் சொல்ல வச்சீங்க சார். 3/4 மணி நேரத்துக்கு மேல கேள்வி கேட்டாவணும்ல. சரி உங்களோட ஒரு கேள்வி கேட்டுங்க சார். ஒரு கேள்வி இல்ல சார், 3/4 மணி நேரம் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. யாருக்கும் சாதக பாதகம் இல்லாம நடுநிலைமையா தான் எல்லாருக்கும் தான் வாய்ப்பு கொடுத்துருக்கேன். நீங்க கேள்விகள் இருந்தா கேளுங்க. பல கேள்வி இருக்கு, பல சாதனைகள் இருக்கு. ஆரம்பத்துல நீங்க அதுக்கான டைமே தரல. ஏன்னா பல சாதனைகள் இருக்கு. இதெல்லாம் நம்ம பண்ண முடியல. ஆனா நான் கேட்கறது என்னன்னா, உங்க ஆட்சி காலத்துல மதுரைக்கு போராடி எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்தீங்களே, கோயம்புத்தூருக்கோ அல்லது பெருந்துறைக்கோ அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கேட்டோம். அது ஏன் நீங்க கொண்டு வரல? கேட்கவே இல்லை. இப்ப இந்த ஆட்சியில முதலமைச்சர் பிரதமருக்கு கோரிக்கை வச்சிருக்கார். அப்ப 10 ஆண்டுகள் அதை கேட்கவே இல்லை. கோயம்புத்தூருக்கு அமைச்சர்கள் இங்க இருக்கீங்க, தஞ்சாவூர்ல இருக்கிற அமைச்சரும் மதுரையில இருக்கிற அமைச்சரும் எங்க ஊருக்கு தான் வரணும்னு போராடுறாங்க. ஆனா கொங்கு மண்டல அமைச்சர் போராட மாட்டேங்கிறீங்க. எய்ம்ஸ் மருத்துவமனை இங்க கொண்டு வரல. ஒண்ணு. இன்னொன்னு, அந்த 10 ஆண்டுகள்ல பல்வேறு மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டன. இப்ப இந்த ஆண்டுல எந்த மாவட்டமும் பிரிக்கல. நீங்க வலியுறுத்திருக்கலாம். அப்ப பல்வேறு மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டன. வேலூர் மாவட்டம் 3ஆக பிரிக்கப்பட்டது. இப்படி பல மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு பண்ணாங்க. ஆனா கொங்கு மண்டலத்தில் 7 அமைச்சர்கள் இருந்தாங்க. முதலமைச்சரும் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர். கொங்கு மண்டலத்தில் கோயம்புத்தூர் எவ்வளவு பெரிய மாவட்டம்னு தெரியும், பொள்ளாச்சி தலைமையா, சேலம் எவ்வளவு பெரிய மாவட்டம்னு தெரியும், ஈரோடு எவ்வளவு பெரிய மாவட்டம்னு தெரியும். தமிழ்நாடு பூரா சுத்தி 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 பிரிச்சீங்களே. கொங்கு மண்டலத்தில் இவ்வளவு வலிமையா இருந்துகிட்டு ஏன் கோயம்புத்தூரையும் சேலத்தையும் ஈரோடையும் பிரிக்கல? விவாதமே இப்பதான் ஆரம்பிக்குது. நான் முடிக்கலான்னு வாய்ப்பே கொடுக்கலையே. சாரி சார், இல்ல விவாதம் தான் பண்ணிட்டு இருந்தோம். கேள்வி சார், 2 கேள்வி கேட்டாரு. எய்ம்ஸ் ஏன் நீங்க குங்குமண்டலத்துக்கு கொண்டு வர ஏற்பாடு செய்யல அல்லது கோரிக்கை வைக்கல? கேள்வி 1. பெரிய பெரிய மாவட்டங்கள் இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்துல பிரிப்பதற்கு ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டிருக்காரு. 2த்துக்கும் வேகமா பதில் சொல்லிடுங்க. எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் 2021 பாரத பிரதமர் அடிக்கல் நாட்டி விட்டு சென்றார்கள். இது மத்திய அரசினுடைய, இது மாநில அரசுக்கு சம்பந்தம் கிடையாது. மத்திய அரசு 21 முன்னாடி 21 தேர்தல் தேர்தலுக்கு முன்னாடி நான் சொல்றது தேர்தலுக்கு முன்பாக 21. அதுக்கு மட்டும் எய்ம்ஸை பொறுத்தவரை மாநிலத்துக்கு முதல் 1 கொடுத்தார்கள். அது தென்பகுதியிலே அங்கே மருத்துவ வசதி குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் அங்கே கொடுக்க வேண்டும் என்ற முன்னுரிமை அடிப்பில் கொடுக்கப்பட்டது. அதான் கோயம்புத்தூர் வேண்டாம், கொங்கு மண்டலத்துக்கு வேண்டாம் என்பது எங்கள் எண்ணம் கிடையாது. அதே போல டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரை, மாவட்டம் பிரிப்பதை பொறுத்தவரை அண்ணன் எடப்பாடியார் தான் இத்தனை மாவட்டங்களை பிரித்தார்கள். அண்ணன் அவர்களே ஒத்துக்கொண்டார்கள். அது காலப்போக்கில் ஒவ்வொருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தான் பிரிக்க முடியும். அதுக்கு நிதி வேணும், எல்லாம் வேணும். ஒண்ணு கூட பிரிக்கலன்னு கேக்குறாங்க. அதான் சொல்றேன். இத்தனை மாவட்டம், அதை விட பெரிய மாவட்டமா இருந்தது, வேலூர் பெரிய மாவட்டமா இருந்தது, தென்காசி பெரிய மாவட்டமா இருந்தது, காஞ்சிபுரம் சேலம் சின்ன மாவட்டமா, ஈரோடு சின்ன மாவட்டமா, 4 சட்டமன்ற தொகுதி இருக்கிறதெல்லாம் பிரிச்சிருக்கீங்க. ஒரு மாவட்டம் பிரிச்சிருக்கீங்க. நீங்க 10 தொகுதி இருக்கிறது, 11 தொகுதி இருக்கிறது, பிரிக்க மாட்டீங்களா? சரி ரைட், நாங்க தான் பிரிக்கல. இல்ல நாங்க தான் பிரிக்கல. இப்ப தோழமை கட்சி இவர் பேர் வச்சிருக்கிறது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சின்னு வச்சிருக்கிறாரு. ஏன் இவர் முதலமைச்சரை சந்திச்சு ஏன் இங்க ஒரு பிரிக்க முடியல? ஆளுங்கட்சியா தான் இருக்காரு. கேட்டு வாங்கி இருக்கலாம்ல. எங்களை குறை சொல்றதுக்கு நாங்க செஞ்சுட்டோம், நீங்க செய்யலன்னு சொன்னா நாங்க செய்ய முடியல. மாவட்டம் பிரிக்கணும் நான் பேசியிருக்கேன். முதலமைச்சர் சொல்லிருக்காரு. பேசினா போதுமா சார் சட்டமன்றத்துல? இப்ப கூட்டணி மாவட்டம் பிரிக்கும் போது பொள்ளாச்சி பிரிக்கப்படும் முதலமைச்சர் சொல்லிருக்காரு. நான் சொல்றேன், 5 வருஷமா இருந்தாரு. கூட்டணி சேர்றப்ப இந்த மாவட்டத்தை பிரிச்சா தான் நான் கூட்டணி சேருவேன்னு சொல்லிருக்கலாம்ல. எங்க கோரிக்கை அதை நிறைவேற்றாதான் நான் கூட்டணி சேருவேன்னு சொல்லாமல. அப்ப கூட்டணி சேர்ந்துட்டு எங்க மேல குறை செஞ்சு 5 வருஷம் இவங்க ஆட்சி ஆண்டுகிட்டு எங்க மேல குறை சொல்லிட்டு இருந்தா என்ன?